இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள். சுகமா இருக்கிறீங்களா? நிச்சயமாய் நீங்கள் சுகமாய் இருப்பதை சொல்லி நான் கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக விசேஷமாய் தினந்தோறும் நம்முடைய சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையில அனுதினம் நாங்கள் ஜெபித்துள்ளோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். உங்கள் கஷ்டங்கள் மாற வேண்டும். கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும். தொல்லைகள், வியாதிகள், எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் விடுதலை பெற்று ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் விசேஷமாய் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். இன்றைக்கு கூட நம்முடைய திருச்சபையிலே இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு உபவாசம் இருந்தது. நாங்கள் உங்களுக்காய் ஜெபித்திருக்கிறோம். தினந்தோறும் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நிறைய ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமான வார்த்தை நீங்க கேட்டு வரீங்க. இன்னைக்கு ஆண்டு உங்களோடு பேசுற வார்த்தை என்ன? எத்தனை பேர் ஆவலா இருக்கிறீங்க பாருங்கள். மற்ற சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல அழகான வசனம். நிறைய டைம் நீங்க இந்த வசனத்தை கேட்டிருப்பீங்க இல்லையா? நிறைய டைம் இந்த வசனத்தை படிச்சிருப்பீங்க. எத்தனையோ பிரசங்கியார், எத்தனையோ ஊழியர்கள் இந்த வசனத்தை தியானம் பண்ணி பேசியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். பாருங்க, எத்தனை முறை ஒரு வசனத்தை கேட்டாலும் கூட, ஆனால் ஒவ்வொரு முறையிலும் தேவன் ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை அதில் கொடுக்க அவர் வல்லவராக்கிறார். ஆகவேதான் இந்த நாளின் தியானத்துக்கு நான் தெரிந்து கொண்டு இந்த வேத வசனமானது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். வருத்தத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, ஐயோ என்ன செய்வதென்றே தெரியலையே, இந்த தேவைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கலங்கி நின்ற வேளையில இந்த வசனம் உங்களோடு பேசி கொண்டிருக்குது. என் அன்பு சகோதரி, ஏதோ ஒரு தேவை நிமித்தமா நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். என் அன்பு சகோதரனே, ஐயோ இந்த காலத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி நீ மனம் பதறி கொண்டிருக்கிறார்களா? இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்களோ அதிலே தேவனாய் கர்த்தர் நிச்சயம் அவர் அதிசயத்தை செய்வார். விசுவாசிங்கள், அற்புதங்களை எதிர்பாருங்க. ஒருவேளை சுகத்துக்காய் ஜெபிக்கிறீங்களா? கட்டாயம் இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுவார். ஒருவேளை கடன் பிரச்சனைகளை சிக்க தவிக்கிறீங்களா? கடன் பிரச்சனைகளை தீர ஆண்டு வழிகளை தந்து கொடுப்பார். வேலை இல்லை, வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டீங்களா? கட்டாயம் உங்களுக்கு வேலை தருவார். பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்ய நீங்க ஆயத்தமாயிட்டீங்களா? அதற்கான தேவைகளை கர்த்தர் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே கவலைப்படாதீங்க, ஆண்டவருடைய சமூகத்துல வச்சிருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் என்ன? உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆகவே யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு ஆண்டு உங்கள் தேவையை சந்தித்து இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். God bless you.